நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி? அகம்படி, அகப்பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி, அதன்படி புறப்பொருள்படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி அது நமக்கு தள்ளுபடி, சேதி அப்படி நீ தெரிந்து படி, இல்லையென்றால் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருந்தும் நீ ஊன்றி படி, அடங்கா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி, படி படி படிப்படியாய் படி, படி ஏறி படி, ஏறிய படியில் இறங்காமல் படி, படித்த கல்வியை நாடும் வீடும் ஏடும் போற்ற படித்து வாழ்வாயாக என்று நம்முடைய புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். படினா வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல என் அருமை சொந்தங்களே, அனுபவம். வாழ்க்கையில் நாம் பலவிதமான அனுபவங்களை சந்திக்கின்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை ஒரு முறை சூடான பாலில் வாய் வச்சிடுச்சுன்னா அடுத்த முறை எப்போது வெள்ளை நிறத்தில் அந்த திரவத்தை பார்த்தாலும் அது எட்ட போயிடுமா, மறுபடியும் போய் வாய் வைக்காது. ஒரு முறை சூடுபட்ட பூனை மீண்டும் அந்த தவறை செய்வதில்லை. பூனைக்கு தெரிகிறது, என் அருமை சொந்தங்களே, ஆறறிவு படைத்த மக்களாகிய நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஆறாம் அறிவு என்கின்ற ஒரு விஷயம் செயல்படுதா அப்படிங்கிறத இந்த கேள்வியை உங்களிடமே நான் விடுகின்றேன். இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் என்பது எங்களுடைய அருமையான மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை எங்கள் அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம். நாம பல அரசியல் கட்சிகளை பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க, அல்லது வேறு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வழி வந்த ஒரு தகப்பன் வழியோ அல்லது தாய் வழியிலையோ மாமா வழியிலையோ வேற ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க. அப்படித்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து வந்து இவர்கள் தமிழ்நாட்டுக்கானவர்கள் அல்ல என்கின்ற ஒரு புள்ளியை வந்து சேர்ந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை சரி செய்ய போகிறோம், இந்த சீர்கட்டு நிற்கின்ற இந்த தமிழகத்தை தலைநிமிர்த்த என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையில தான் ஏதோ ஒரு திசையிலே ஏதோ ஒரு மூலையில் அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெறும் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 2010 பேசுகிறார். அன்னைக்கு எல்லாரும் சிரிச்சாங்க, வெறும் 10 பேர் மட்டுமே நின்று பேசின. இன்னைக்கு அந்த புகைப்படங்கள்லாம் உண்டு. ஒரு மாட்டு வண்டியில் ஏறி நின்றுட்டு பேசுவார். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 10 வருடங்கள் கடந்ததற்கு பிறகு மாவீரர் தினத்தில் உரையாற்றுகிற ஒரு மாபெரும் புகைப்படம் ஒன்று இருக்கும். ஒரு 1000 கணக்கிலே மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் புரட்சி. ஒற்றை மனிதர் தன்னுடைய வலி, அவர் சந்தித்த வலியை, இந்த இனத்தின் வலியை கடத்தினார். 1 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்று சும்மா சொல்லல அவரு. அன்றைக்கு எல்லோருக்கும் அது வேடிக்கையாகத்தான் தெரிஞ்சது. முதல்ல நிற்கும் போது நானே 2017 தான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். 2016 நாம் தமிழர் கட்சி முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. 10 கட்சி இயக்கமாக தொடங்கி 12 13 நினைக்கிறேன் அரசியல் கட்சியாக மாற்றுகிறார். 2016 தான் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி. என் அருமை சொந்தங்களே, 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்குகளை இந்த மக்கள் வழங்கினார்கள். 2016 நாங்கள், அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரைவு அறிக்கை, தேர்தல் அறிக்கை கிடையாது, அது வரைவு அறிக்கை
நாங்கள் ஆட்சி எப்படி நடத்துவோம் என்பதை 316 பக்க தேர்தல் வரைவறிக்கையாக கொடுத்து முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி களமாடியது. 4.5 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, ஒரு பிராந்தியத்தில் 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கிய கட்சி அடுத்த தேர்தலில் யாரு கூடயாவது கூட்டணிக்கு போய் கலந்துடணும், இல்லைன்னா இந்த களத்திலிருந்தே அழிஞ்சிரும். இது காலத்தின் கட்டாயம். விதிவிலக்குன்னு ஒன்று உண்டுங்க. எல்லா விஷயங்களிலும் விதிவிலக்கு என்ற ஒன்று உண்டு. அப்படி தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, இந்திய தேர்தல் அரசியல் களத்திலேயே விதிவிலக்காக ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? இது காசுக்கோ கோட்டருக்கோ பிரியாணிக்கோ இல்லை வேற எதுக்குமோ வந்த கூட்டம் அல்ல. என் அருமை சொந்தங்களே, உணர்வு எழுச்சியோடு வந்து நிற்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், இந்த திராவிடம் என்கின்ற அந்த கோட்பாடு எங்களை சீரழித்து படுகுழியில் தள்ளிவிட்டது என்பதை உணர்கிறோம். அப்ப என்ன செய்யறது? இந்த திராவிடம் என்கின்ற கோட்பாட்டையே முற்று முழுதாக மறுதலிக்கிறோம். சரி, மறுதலிச்சா அப்ப நீ என்னடா சொல்ல வர? நாங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டை முன்வைத்து களமாடுகின்றோம். என்ன தமிழ் தேசியம்? நாடு தமிழர் நாடு, தேசம் என் தேசம் தமிழ் தேசம். இந்த வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான எல்லா வகையான உரிமைகளையும் கேட்டு பெறுவது, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை காப்பாற்றுவது, இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பது, இதற்கு எல்லாவற்றுக்குமாக ஒரு அரசியல் இருக்கிறது. அது நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேச அரசியல். இது நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கலைங்க. காலம் காலமாக நம்முடைய முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கொண்டு வராங்க, ஒரு இடத்துலயே சோர்ந்து போய் விட்டுடுறாங்க. இந்த கட்சியை துவக்கிய சீபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு கட்டம் நடத்தினார், இன்னொரு கட்டம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியான வாக்குகள் வரவில்லை, தோல்வியை தழுவினார். அதனால என்ன செஞ்சார்? திமுகவோட போய் கலந்துட்டார். கலந்த உடனே நிருபர்கள்லாம் கேட்டாங்கன்னு அண்ணன் பல மேடைகள் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, நீங்க மாட்டுக்கு போயிட்டீங்களே, கட்சியை கலைச்சிட்டீங்களே, கட்சி இனிமேல்ட்டு யார் நடத்துவா, என்ன செய்வா? வழி வழியே வரக்கூடிய தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று 1960களில் சொல்லியிருக்கிறாரு. நாம 2025 இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். 2010 மீண்டும் இந்த கட்சியை தூசு தட்டி எடுத்து நாம முன்னெடுத்து போகிறோம். ஒரு யாரை பயங்கரவாதி, யாரை நீங்கள் தேச துரோகி, யார் தீவிரவாதி என்று சொல்லி முத்திரை குத்தினீர்களோ அதே மாவீரன் பிரபாகரனை இந்த கட்சியின் தலைவனாக அறிவித்து, அந்த மாவீரன் தூக்கிய இந்த புலிக்கொடியை கட்சியின் புலிக்கொடியாக அறிவித்து, இதையே முன்னிறுத்தி, என் அருமை மக்களே, உங்களிடம் நாங்கள் வந்தோம், ஒவ்வொரு முறையும் வந்தோம். இதுவரை 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், பல இடைத்தேர்தல்கள், 2 உள்ளாட்சி தேர்தல், பல தேர்தல்கள் நின்னாச்சு. தோல்வி 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 ஒன்றை தவிர நாங்கள் இன்னும் எதையும் சந்திக்கவில்லை. அந்த தோல்வியை சந்தித்து நாங்கள் பக்குவப்பட்டு இந்த களத்திலே வந்து நிற்கின்றோம். ஆரம்பத்தில் அறச்சீற்றம் இருந்தது. என்ன இந்த மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எவ்வளவு சொன்னாலும் கேட்குறாங்க, கடைசியில் ஓட்டு போடும்போது இவனுக்கும் அவனுக்கும் மாற்றி தானே போடுறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது எங்கள் அண்ணன் மனம் தளராது மீண்டும் மீண்டும் நாங்கள் தனித்துத்தான் இந்த களத்திலே நிற்போம் என்று சொல்லி விடாப்புடியாக நிற்கின்றார். இதையே விமர்சனமாகவும் வைக்கின்றார்கள் பல பத்திரிகையாளர்கள். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கிறான். நீ இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த அரித்மெட்டிக் தெரியலன்னா இந்த விளையாட்டில் நீ விளையாடுறதுக்கு அருகதை இல்லை என்று மூத்த பத்திரிகையாளர் மணி பல இடங்களில் குறிப்பிடுறார். அவரே ஒரு பேட்டி எடுக்கும்போது அண்ணனை வச்சு செஞ்சிருப்பார் அந்த இடத்துல. நான் தோத்தா என்ன பிரச்சனை? அடுத்து வருகிற ஒரு தலைமுறை பிள்ளை இப்படியும் அரசியல் செய்ய முடியும் என்று காட்டுவதற்காக நாம் இங்கே இந்த களத்தில் நிற்கின்றோம். வெற்றி பெற வேண்டும், நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், அதுதான் எல்லோருக்குமே இலக்கு. ஆனால் மக்கள், நீங்கள் முடிவு செய்யணுமே. மக்கள் நினைத்தால் ஒரு நொடியில் மாற்றம், ஒரு நொடியில் மாறிடும். இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழவே முடியாது என்கின்ற நிலை வரும்போது மக்கள் தன்னால புரட்சி செய்வான்றாங்க. அப்போ இது போல இனிமே வாழவே முடியாது, அந்த நிலைக்கு இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதே நமக்கு இன்னும் புரியலையே. என் அருமை சொந்தங்களை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
தெருவுக்கு தெரு 2 பக்கத்துல இங்க ஒன்று எய்த்த மாதிரி ஒன்று டாஸ்மார்க். எத்தனை டாஸ்மார்க் எல்லாரும் பேசியாச்சு, எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு நேரம் இல்லைன்ட்டாங்க அதுக்குள்ள. அதனால நிறைய செய்திகள் பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் தயவு செய்து கொஞ்சம். எதற்காக நாங்கள் இப்படி உங்களோடு மீண்டும் மீண்டும் தனித்து நின்று களமாடுகின்றோம், உங்களை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம். அண்ணன் சொல்வதை போல இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? சாதி, மதம், சாராயம், பணம், ஒரு 4 தூண். இது பத்தாதுன்னு இப்போ இன்னொன்று புதுசாக ஒரு தூண், திரை கவர்ச்சி. இந்த திரை கவர்ச்சி எந்த அளவுக்கு போச்சுன்னு நம்ம கரூரில் பார்த்தோம். இதை சொன்னால் நீ பொறாமையில் பேசுகிற, அவரை பார்த்து பயந்துட்ட, அப்படி இப்படிங்கிறான். சரி, நம்ம அதை கடப்போம். ஒரு அம்மா, பிள்ளையை பெற்ற தாய், ஒரு தாய் பேசுகிறாங்க, என் பையன் போனால் பரவாயில்ல, இவர் பக்கத்தில் நின்று பேசக்கூடிய வாய்ப்பை எடுத்து கொடுத்துட்டான்ல, அது போதுன்னு ஒரு தாய் பேசுகிறாங்க. நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்வது? என் அருமை சொந்தங்களே, நீங்கள் சிந்திக்கணும். இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இதை நாம் நியாயப்படுத்த போகிறோமா? மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு திரைப்படத்தை பார்க்க முடியுதா? ஒரு சீரியஸ், வெப் சீரியஸ் எது திறந்தாலும் எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறானே. லிவிங் டுகெதர் அதை ரொம்ப நியாயப்படுத்துகிறான். கல்யாணமே பண்ணிக்காம ஒன்றா வாழலாம், பிடிச்சிருந்தா இருக்கலாம், இல்லைன்னா போகலாம், 2 பேரும் வெவ்வேறு திசையில். இதையெல்லாம் எதுக்குடா படமாக எடுக்கிறீங்க? இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமா? என் அருமை சொந்தங்களை, இது போல பல செய்திகள் இருக்கு. புறையோடி போயிடுச்சு இந்த சமூகம். சிந்திக்க வேண்டாமா? 6ஆம் அறிவு நமக்கு எதற்காக படைக்கப்பட்டது? மனம் என்கின்ற 6ஆம் அறிவே சிந்திக்கிறது தான். மற்ற உயிரினங்களுக்கும் நமக்குமான ஒரே வேறுபாடு இது ஒன்று தான். சிந்திக்க வேண்டாமா? சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? நாம் செய்த பாவங்கள் போதாதா? காமராஜரை போன்ற பெருந்தலைவர்களை எல்லாம் தோற்கடித்து நான் நேற்று ஒரு செய்தி படித்தேன் முகநூலில். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த செய்தியோட. அறிஞர் அண்ணா 67 வெற்றி பெறும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். காமராஜர் தோற்று போயிட்டாரே, இப்படி தோற்று போயிட்டாரே, சே காங்கிரஸ் தோக்கணும்னு நினச்சவங்க ஒழிய காமராஜர் தோக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லையப்பா. என்னப்பா இந்த மக்கள், காமராஜருக்கே இந்த நிலைமையா, நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு அவர் சொல்லி வருத்தப்பட்டதாக இன்றைக்கும் செய்திகள் உண்டு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அவ்வளவு அக்கறைன்னா காமராஜர் தோற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த விருதுநகர் தொகுதியில் வேட்பாளர் போடாமல் விட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எதற்கு இந்த நீலக்கண்ணீர் வடிக்கிறீங்க? இத்தனை ஆண்டு காலமாக இதையே சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த திராவிடம் என்பது திருட்டுத்தனமானது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அதனால் என் அருமை சொந்தங்கள் சிந்தித்து பாருங்க. எங்களுடைய அருமையான வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன், பல் மருத்துவர், இதுவரை தேக மருத்துவம் செய்தவர், இப்போ இந்த தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாரே. உங்கள் பேராதரவை இந்த விவசாய